தங்களை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதற்கு பதிலளிக்க சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவுக்கு உச்சநீதிமன்றம் 10 நாள் காலக்கெடு விதித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழலில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தனது வீட்டில் சந்தித்து பேசியதாக மூத்த வக்கீல் பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். இம்மனு மீதான விசாரணை செவ்வாயன்று HL தாட்டு தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் பிரசாந்த் பூஷன் கோரி உள்ளபடி சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து தங்களை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது, நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு விசாரணையை தடம் புரள வைக்க முயற்சிக்கும் தங்கள் மீது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஏன் உத்தரவிடக்கூடாது என்று கேட்டு ரஞ்சித் சின்ஹாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2 கேள்விகளுக்கும் 10 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டுமெனவும் ரஞ்சித் சின்ஹாவுக்கு காலக்கெடு விதித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இப்புகார் மீது இறுதி முடிவெடுக்கும் வரை சிபிஐ நடத்தும் அனைத்து விசாரணைகளில் இருந்து சின்ஹா விலகியிருக்கும்படியும் கூறிய நீதிபதிகள் இது தொடர்பாக முறையான உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. அநேகமாக செப்டம்பர் 19ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழல்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களை தனது வீட்டில் வைத்து 50 முறை ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாக ஆதாரங்களுடன் வக்கீல் பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களை சந்தித்ததை ஒப்புக்கொண்ட ரஞ்சித் சின்ஹா தான் ஓரிரு முறை மட்டுமே சந்தித்ததாகவும் நேர்மையான முறையிலேயே தான் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்.